முடியும் சேனல். இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்காக மட்டும்தான் போடப்படுது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். நம்ம லாஸ்ட் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகேயன்கிறவர் பிபோர்டு 4 பாஸ் பண்ணியிருக்காரு. ரிசல்ட்டு வந்து 146. கேம் வந்து நான் சொன்ன மாதிரி பம்பர் நெருங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம எதிர்பார்க்காத ரிசல்ட் வந்து அடிச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வின்வின் 752வது குழுக்கெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வின்வின் கம்பெனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அடித்த போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் ரிசல்ட்டுகள் பார்க்கும்போது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டபுள்ஸில் தான் அடிச்சிருக்கோம். டபுள்ஸ் அப்படின்னு வரும்போது கேம் இன்றைக்கி டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி டபுள்ஸ் வந்தால் எந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறது நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. நம்மளுடைய சேனலை முதல்ல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன கொடுத்துருக்கோங்கிறது உன்னிப்பாக புரியும் உங்களுக்கு. நம்மளது பார்த்திங்க அப்படின்னா நம்மளது பாருங்கள், நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் 14 கொடுத்துருந்தோம். அதில் ஏபி வந்து 14 சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய ஏபோர்டு கெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா 3ஆம் நம்பர் வந்திருக்கு. 3 எந்த அளவுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 3 வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ 3 மேட்ச் பண்ணி நம்ம சில நம்பர்கள் கொடுத்துருக்கோம். அது என்னங்கிறது பின்னாடி வரக்கூடிய 3 டிஜிட்டில் பாருங்கள். 3 தவிர்த்து வேறு கெஸ்ஸிங் வேறு ஏதாவது உங்கள் கெஸ்ஸிங்கில் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய பிபோர்டு கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா பிபோர்டு 3ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் நம்மளுக்கு வந்திருக்கு. 3, 4 இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் ரிப்பீட்டாக வந்திருக்கு. 3, 4 ரெண்டுத்துக்குமே வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா 4க்கு பவர் நம்பரான 7 கூட அடிக்கலாம். அதனால் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம 3 டிஜிட்டில் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அது என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பிபோர்டை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 நம்பர் தான் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. இது தவிர்த்து வேறு கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கில் வேறு ஏதாவது வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணிக்கிங்க. அடுத்து தான் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய சிபோர்டு கெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா சிபோர்டு கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் வந்திருக்கு. இதில் வந்து இதில் 5க்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. 5 மிஸ் ஆச்சுன்னா தான் 6ஆம் நம்பர் அது மாதிரி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நீங்கள் போர்டு கெஸ்ஸிங் ப்ளே பண்ணாமல் இருக்கிறதே நல்லதுன்னு தோணுது. ஏன்னா கேம் வந்து எப்படி வேணாலும் அடிக்கலாம். எல்லாருக்குமே தெரியும் கேம் எந்த மாதிரி அடிச்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போர்டு கெஸ்ஸிங் ப்ளே பண்ணுறத விட ஏபிபிசிஎஸ்சியை மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுறது பெஸ்ட்டுன்னு தோணுது. இப்போ பம்பர் முடிகிற வரைக்கும் நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா இது பாருங்கள், ஒரு சப்போர்ட்டிங் நம்பர் தான். நான் சொன்ன மாதிரி டபுள்ஸ் வந்தால் இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டிங் நம்பரை கொடுத்துருக்கு. 22, 77, 44, 99. ஸோ இந்த 4 நம்பர் தான் நம்ம டபுள்ஸை மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம்.
இதை தவிர்த்து வேறு டபுள்ஸ் உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏதாவது வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து 2 வாரமாகவே வந்து வின்வின் கம்பெனிங்கிறேன் டபுள்ஸ் எதாவது அடிச்சிருக்கான். அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதனால் இது ஒரு சப்போர்ட்டிங் நம்பராக கொண்டு வந்தாலுமே உங்களுக்கு கடைசி நேரத்தில் எதிர்பார்க்காத ரிசல்ட் அடிக்கும்போது இதுலேருந்து ஏதாவது ஒன்றா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக நம்ம கொண்டு வந்து ஃபாலோவிங் நம்பர். ஸோ ஃபாலோவிங் நம்பர் நம்மளும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கோம். 4 தொட மாட்டேன்றான், 7 தான் அதிகமாக அடிச்சுட்ருக்கான். 4க்கு பவர் நம்ம 7 அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணி இங்கே கொடுக்கல. இருந்தாலும் 4 ஒரு வேளை மாத கடைசிங்களில் இல்லை கடைசி 10 நாட்களில் ஏதாவது வச்சு சேவ் பண்ணணுங்கிறது தெரில. 4ங்கிறது நம்ம அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபாலோவிங் நம்பர். ஸோ கூடிய விரைவில் அது வரும்னு நினைக்கிறேன். முடிந்த வரைக்கும் நீங்கள் ஃபாலோவிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இது கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்கள் கூடிய விரைவில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா வந்து பல நாட்கள் வந்து 7 அடிச்சிருக்கான். அந்த 7க்கு பவர் 4 மேட்ச் பண்ணி கூடிய விரைவில் அடிப்பான்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அடுத்ததாக பெஸ்ட்டு 3 டிஜிட்னு பார்க்கும்போது 2 ஒரே நம்பர் தான். கிட்டத்தட்ட 375 அப்படி இல்லைன்னா 753 இந்த 2 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம டபுள்ஸ் மேட்ச் பண்ணாமல் கொண்டு வந்த நம்பர். ஒருவேளை உங்களுக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அது யாருக்காவது வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கங்க. அடுத்ததாக ஃபைனலாக ஆல் போர்டு அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் தான் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்துருக்கு. 3, 5. ஸோ இதை மேட்ச் பண்ணி நம்ம 3 டிஜிட்டில் கொடுத்துருக்கோம். இது இல்லாத டபுள்ஸுகளும் வந்து நம்ம மேட்ச் பண்ணி ஏபிபிசிஎஸ்சியில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சொன்ன விஷயங்களை ஆரம்பத்துலேருந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்களை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கேளுங்கள். அப்போ தான் வந்து சில நம்பர்களை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ண முடியும். கேம் வந்து பம்பர் வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வருதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயம்தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 3 டிஜிட்டில் கம்மியான நம்பர் தான் கொடுக்குறோம். அந்த நம்பர்களை மேட்ச் பண்ணி நீங்கள் ஏபிபிசி ப்ளே பண்ணாலே போதுமானது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்.